ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், அதோட தொடர்ச்சி தான் இது. இங்கே பாருங்கள், இதுதான் காட்டு மாடு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கும். மலையில் இருக்கிற மாடுங்கள்லாம் இப்படி தான் இருக்கும். அது கூட இங்கே பாருங்கள், போகிற வழியில் குரங்குங்களுடைய சேட்டை தாங்கவே முடியாது. குழந்தைங்கள்லாம் கொண்டு போனீங்கன்னா குழந்தைங்க கையில் எதுவுமே கொடுக்காதீங்க, வந்து அப்படியே அப்பிட்டு போயிடும். ரொம்ப கவனமாகவே போகணும். இன்னொன்று என்னென்னா, நம்ம காரில் போகணுன்னா கிளாஸை வந்து இறக்கி விட்டுறவே கூடாது. வந்து அப்படியே தாவுறாங்க. குட்டி குரங்கு ரொம்பவே சேட்டை பண்ணுது. இங்கே பாருங்கள், இவ்வளோ சேட்டை. ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. செம்மையாக விளையாடுறாங்க பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு என்ட்ரி ஆயாச்சு. அதாவது ஏற்காட்டுக்குள்ளே வந்து மலையெல்லாம் மேலே ஏறி உள்ளே இப்படி தான் இருக்கும். செம்ம ஃபீலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அழகாக இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரி பூங்கா அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம போட்டிங் போகிறது. நம்ம ஒரு போட்டை அப்படியே தனியாக எடுத்துகிட்டு, இப்போ நம்ம ஃபேமிலியில் எத்தனை நபர் இருக்காங்களோ அவங்களாம் வந்து படல் பண்ணி நம்ம அந்த போட்டில் போய்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ தானே வந்திருக்கோம், இன்னும் வந்து ஓப்பன் பண்ணலை. அதுக்குள்ளாட்டி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து போடுறேன். ஏன்னா கும்பலாக இருந்துச்சுனாக்கா நம்மளால் வந்து ஃப்ரீயாக வந்து வீடியோ எடுக்க முடியாது, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம இங்கேருந்து போயிட்டு இந்த ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் அப்படியே பெடல் பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்பவே அழகாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோன்னா மலை மேகத்தை தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி ஃபீலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த மலை மேகம் வந்துட்டு நம்ம கையில் பிடிக்கலாம், அந்தளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே தான் போகிறோம். வாங்க. இது வந்து இவ்வளோ தான் அந்த ஊரே. அதாவது ஏற்காடுங்கிறது பஜார்னு சொல்லுவோம் இல்லையா, அது அங்கே காட்டியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்களா, மேலே வந்து ஒரு கட்டடம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். அதுக்கடையில் பார்த்திங்கன்னா பாருங்கள், மேகம் மூட்டம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேகங்கள் வந்து நம்ம கையில் வந்துட்டு அப்படியே தொடுற மாதிரி இருக்குது. ஸோ நான் எத்தனையோ மலை பகுதிக்கு நான் போயிருக்கேன். ஊட்டியாக இருக்கட்டும், கொடைக்கானலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேரளாவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு ஊருங்களுக்கெல்லாம் போயிருக்கேன். இந்த ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சதே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பார்க்காதவங்க இந்த ஊருக்கு வந்து ஒன்ஸ் வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ரிலாக்ஸாகவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த ஊர் வேணாம், நான் ஊட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே தான் நம்ம கிளம்புனது. ஸோ என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாரு, ஸோ பிடிக்காட்டி நம்ம அப்படியே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது பார்த்துங்க. இங்கே பாருங்கள், இந்த மேகம்லாம் வந்துட்டு நான் வந்து ஜூம் பண்ணலை. நான் வந்து கேமரா வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருந்தா உங்களுக்கு வந்து நம்ம கையில் அப்படியே தொடுற மாதிரியே இருக்கும். இப்படி எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி எடுத்து காமிக்கிறேன். இன்னும் ஜூம் பண்ணோன்னா அந்த மேகம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம வந்து கைக்கு வர்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஏற்காடு வந்தீங்கன்னா செம்ம ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ நல்லா வெயில் காலத்தில், அதான் இந்த டைமில் வாங்க, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மேகம்லாம் எவ்வளோ அழகாக அப்படியே நகர்றது தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், நல்லா வந்து கவனமாக பாருங்கள். இந்த மேகம்லாம் அப்படியே நகர்ந்து அப்படியே போகும். ஸோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.